ஹாய் எவரிபடி. வேட்டையன் படத்தில் தமிழில் பேசி தெரிக்க விடும் அமிதாப் பச்சன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அதிரடி நடிப்புல வெளியாகி இருக்கிற படம் தான் வேட்டையன். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 10 வெளியாகுது. இந்த படத்துடைய ஃப்ரீ பிஸ்னஸ் எல்லாமே இப்போ சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படம் 100 கோடிக்கு மேலே டேபிள் ப்ராஃபிட்டா வந்திருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதனால லைக்கா ரொம்பவும் குஷியில இருக்காங்களாம். இன்னமும் அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் பெரிய எதிர்பார்ப்பை எகிர விட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருடைய ஸ்பீச்னாலே எல்லாரும் கேட்டு ரசிக்கும் விதமா இருக்கும். இப்போ தலைவருடைய வேட்டையன் படத்துல மனசலாயோ பாட்டை தொடர்ந்து இன்னும் 2வது சிங்கிளும் அதிரடியா சும்மா மிரட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்டர் வண்டர் சூடு கண்ணா அப்படின்னு அனிருத் அவர்கள் தன்னுடைய பாணியில சும்மா மிரட்டி வச்சிருக்காரு. இப்போ 2வது சாங்கும் பெரிய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கனால ஹேட்டர்ஸ்கெல்லாம் இப்போ தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. எப்படா இவங்களை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணலாம், எப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு சான்ஸே கொடுக்காம சும்மா மிரட்டிட்டு இருக்காரு நம்ம அனிருத். ஆமாங்க, அனிருத் அவர்களை இப்போ எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல. நீங்க அவருக்கு மட்டும்தான் பாட்டு ஸ்பெஷலா அமைக்கீங்களா, எங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு அவரை கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. அது என்னமோ தெரியலங்க, சூப்பர் ஸ்டார் அனிருத்தும் சேர்ந்தாங்கன்னா பெரிய மாசா ஹிட்டாவும் அமையுது. ஏன்னா பேட்டை படத்துல இருந்து பாருங்க, பேட்டை, தர்பார், பேட்டையில மரணமாஸ் அப்படின்னாலும் தர்பார்ல சும்மா கிழி அப்படின்னு தெரிக்க விட்டது மட்டும் இல்லாம ஜெயிலர்ல சும்மா தெரிக்க விட்டாங்க தலைவருடைய ஆந்தம். அந்த உக்கும் பாடல் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிரதிபலிச்சிட்டு இருக்கு. எல்லாருமே தலைவரின் ரசிகர்கள் அதை முணுமுணுக்காத வாயே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அற்புதமான வரிகளோட சூப்பர் சுப்பு அவர்கள் மிரட்டி இருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த வேட்டையன் படத்துலையும் அற்புதமான வரிகள்லாம் போட்டு தலைவரை சும்மா மிரட்டி இருக்காரு சூப்பர் சுப்பு. எப்படியோ தலைவருக்காக இவங்க எல்லாம் கூடி அப்படி ஒரு அதிசயங்களை நிகழ்த்திட்டு இருந்தாலும் தலைவருக்கான அந்த கெமிஸ்ட்ரி இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம அமிதாப் பச்சன் அவர்களும் இணைந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருந்ததாகவும் இப்போ அதிரடியா இணைந்து நடிச்சிருக்காங்க. அதுல ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும் பொழுது, நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட அமிதாப் பச்சன் இணைந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் நிறைய பேர் ஹிந்திலேயே எங்க 2 பேரையும் இணைத்து நடிக்க ட்ரை பண்ணிட்டாங்க. அது நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லைக்கா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியோ அவர்கிட்ட 2 நாள்ல கால் ஷீட் வாங்கிட்டு தலைவர்கிட்ட ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தலைவர் சொல்லக்குள்ள என்ன சொன்னாங்கன்னா, உண்மையிலும் சிவாஜி அவர்கள், ஐயா சிவாஜி அவர்கள் உயிரோட இருந்திருந்தா அந்த கேரக்டர்ல அவர் தான் நடிச்சிருக்கணும், அவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம அமிதாப் பச்சனும் அவங்க அந்த பார்த்துக்கிற ஒரு பார்வையே இருக்கு பாருங்க, அது பல விதங்கள் பேசுது. பேசாத அந்த பார்வை எப்படியெல்லாம் மிரட்ட போறாங்க அப்படின்றத அந்த ஒரு பார்வை மூலம் அருமையா தெள்ள தெளிவா அந்த பிரிவியூல சொல்லியிருந்தாங்க. பெரும்பாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய டீசரோ ட்ரெய்லரோ பார்த்தீங்கன்னா தலைவருடைய மாஸ் டயலாக் இருக்கும். அந்த மாஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஆனா தலைவருடைய மாஸ் டயலாக்கே இல்லாம அந்த பார்வையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அசத்தலான ஒரு ப்ரிவியூ. இதுதான் படத்துல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு செம்ம மாசா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ட்ரெய்லரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது இருந்துச்சுன்னா இன்னமும் பட்டைய கிளப்பும். இதுக்கே இப்படி தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க தியேட்டர்ல டிக்கெட் புக்கிங்ல. இன்னும் அந்த ட்ரெய்லர் இன்னும் மிரட்டலா இருந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லைங்க. 1000 crore எழுதி வச்சுக்க, கண்டிப்பா அடிக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் தமிழ் திரை உலகில் பாத்தீங்கன்னாக்கா 5000 திரையரங்குகள் மேல எந்த படமும் ரிலீஸ் ஆகல, அது 2.0 தவிர. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படம் 6000 7000 திரையரங்கு இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க
அடுத்ததா பார்த்தீங்கன்னா 10,000 திரையரங்குகளுக்கும் மேல கூட ரிலீஸ் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா இது பெரிய ஒரு வசூல் சாதனையை புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்தியில அதிகமான திரையரங்குல வெளியாகல. ஆனா இப்போ 2000, 3000 திரையரங்குல வெளியாகறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அதிக திரையரங்குகள்ல வெளியாயிடுச்சுன்னா, இந்த படத்துடைய வசூல் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அமிதாப் அவர்கள எப்படி தமிழ்ல தெறிக்க விட்டுருக்காங்க வேட்டையன் படத்துல அப்படின்றத நம்ம ஜெயா டிவில இப்போ விளக்கமா சொல்லியிருக்காங்க. அதை இணைச்சிருக்கேன் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஏஐல நம்ம அமிதாப் பச்சனுடைய வாய்ஸை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்ல தெறிக்க விட்டுருக்காரு. நீங்க அந்த ப்ரிவியூல பார்த்தீங்கன்னா தெரியும். பிரகாஷ் ராஜ் அவருடைய வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்போ அமிதாப் பச்சன் அவருடைய உண்மையான வாய்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஏஐல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா மலேசியா வாசுதேவன் அவருடைய குரலையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் தமிழ்லயே தெறிக்க விட போறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த படம் எவ்வளோ வசூல் செய்யும், என்னென்ன சாதனைகள்லாம் செய்யும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.